நான் குளித்து ரொம்ப நாள் ஆகிடுத்து, என்னை குளிப்பாட்ட யார் வருவார்? நானே நீர்நிலை தேடி என்னை குளிப்பாட்டி கொள்கின்றேன் என்று தோன்றும் வண்ணமாய் இன்று விவசாய நிலங்களுக்கு நீர் இறைக்கும் பைப்புகளில் தன் வசப்படுத்தி கொண்டு நீராடி கொண்டிருக்கும் தன்னை மறந்து இந்த அழகான பாம்பு எந்த ரகம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இதன் அருகாமையில் நான் உரையாடி கொன்பது அது செவிக்கு விழவில்லை. உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. தன் உடலை மெல்ல குளிரூட்டி கொண்டிருக்கின்றது. இந்த அழகான இயற்கைகளின் காட்சிகள் எப்பொழுதேனும் நிகழ்ந்து விடுபவைகள். இன்று அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவு செய்வதற்கான இந்த இடங்களில் வந்து கொண்டிருந்த தருணத்தில் இதுபோல் அழகான காட்சிகள் எனக்கு இயற்கை தந்த வரங்களாக இருந்ததால் இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கண்டு களித்து நீர்நிலைகளில் மிக கவனங்களாக இருந்து மனிதர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி ஒரு சில விஷப்பாம்புகள் எப்பொழுதும் மனிதர்கள் இருக்கும் இடத்தில் இருப்பது உண்டு. அதன் போக்கில் அது சென்றுவிடும் என்ற நிலைமைக்குள் அது இருந்துவிடும். இந்த பாம்பின் தன்மை எதுவென தெரியவில்லை. இருந்தும் குளித்து நாட்கள் பல கடந்து விட்டது போல் தன்னை குளிக்க வைத்து கொண்டு குதூகலமாகி கொண்டிருக்கின்றது. அருகாமையில் என் குரல் அதன் செவிக்கு அருகாமையில் உரையாடி கொண்டிருந்தும் காட்சி தந்த வண்ணம் என் உறவுகளே, இயற்கைகள் நினைத்து விட்டால் ஒரு பொழுதில் வாழ்க்கையை மாற்றிவிடும். இயற்கைகளின் காட்சிகளை உங்கள் மனதிரைகளுக்கு படம் காட்டுங்கள். இயற்கைதான் என்றும் நமக்கான வரம். அதுவே நம்மை வழிநடத்தும் அழகான வழித்தடத்தை அமைத்து கொடுக்கும். இயற்கையை நேசிக்க நாம் தொடங்கினால் இந்த உலகத்தில் எதுவும் நம் வசப்படும். இயற்கையோடு வாழுங்கள், பாதுகாப்போடு வாழுங்கள். விவசாயம் அழகு.